ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை வரவேற்போம். ஆமென். இந்த ஃபேமிலி பிளெஸிங் ப்ரேயருக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. தொடர்ந்து எத்தனை நாட்கள் நடத்த போகிறோம்? 6 நாள் நடத்த போகிறோம். ஆன்லைனில் நடத்த போகிறோம். எந்த இடத்துல இருந்து வேணாலும் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். ஒரே நேரத்தில் 6லிருந்து 7:15 வரைக்கும் வித்தியாசமான இடத்துல இருந்து இயேசுவே எழுந்தருளும்னு கூப்பிடுறப்ப அப்படியே இயேசு குடும்பங்கள் மேலே இறங்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். அல்லேலூயா. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 6 நாள் பிற்பாடு பார்ப்போம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நேரடியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். மத்தேயு 27வது அதிகாரம், மேத்யூ சாப்டர் 27, மத்தேயு 27வது அதிகாரம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பை சொல்லுகிறதற்கு முன்பாக இந்த வசனத்தை வாசிடலாம். மத்தேயு 27, எல்லாரும் இருக்கிற இடத்துல எலும்பி நிற்போம். ஒரு ஜாமம் முழுவதும் எலும்பி நின்று வேத வசனத்தை வாசித்தார்கள். அதனால் வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மத்தேயு 27ல் 15லிருந்து 25 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஃப்ரம் 15 to 25. மத்தேயு 27 15லிருந்து 25 எல்லாரும் இணைந்து வாசிப்போம். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலை ஆக்குவது கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவையோ என்று கேட்டான். அவன் நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். போதும், நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். சரி, போன வாரம் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை கொண்டு என்னோடு இடைப்பட்டார். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. எனக்குள்ளாக எழும்பின ஒரே கேள்வி என்னன்னா, இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறப்போ ஒரே கேள்வி எனக்குள்ள தொடர்ந்து எழுப்பி கொண்டிருந்த ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் இந்த சம்பவம் நடக்க வேண்டும்? எதுக்காக இந்த சம்பவம் நடக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்படணுன்றது ப்ரீ பிளான்டு. இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்ன்றது ப்ரீ பிளான்டு. அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்றது ப்ரீ பிளான்டு. இரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும்ன்றது முன்பாக திட்டம் பண்ணப்பட்டது. அநேக பாடுகளை பட வேண்டும் என்பது திட்டம் பண்ணப்பட்டது. மரித்து 3வது நாள் உயிரோட எழும்ப வேண்டும் என்பது திட்டம் பண்ணப்பட்டது. எல்லாம் ஓகே சார். நடுவில் ஏன் இந்த பரபாசன்ற கேரக்டர் வரணும்? சம்மதமே இல்லையே. பிலாத்துக்கிட்ட கூட்டு போறாங்க, பிரதான ஆசாரியர்கிட்ட கூட்டு போறாங்க, எல்லாரையும் இயேசுவை கொண்டு போய் அலக்களிக்கிறானுங்க. இந்த பரபாசன்ற ஒரு கேரக்டர் நடுவில் உள்ள வராரு. ஒரு பைபிளை வாசிச்சோம்னாக்க மத்தேயில போட்டிருக்கிறாங்க, அப்புறம் மார்க்கில் போட்டிருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் இது முடிஞ்சிருது. அந்த பரபாசன்ற ஆள் வரான், இயேசுவோட கம்பேர் பண்றாங்க, விஷயம் முடியுது, பரபாஸ் விடுதலை ஆகிறான், இயேசு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இது சும்மாவே நடந்திருக்கலாமே, ஏன் பரபாஸ் வர வேண்டும்? எதற்காக பரபாஸ் வர வேண்டும்? ஏன் இந்த சம்பவத்தை ஆண்டவர் வேதத்திலே குறிப்பிட வேண்டும்? கர்த்தர்
கர்த்தர் ஒரு காரியத்தை இதுல குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா 1000 அர்த்தம் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் சும்மா ஏனோ தானே. நம்ம எப்படி தோன்னா ஒன்று எழுதுவோம், தோணலைன்னா எழுத மாட்டோம். அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு பைபிளை வந்து எல்லாம் பவுல் எழுதினதுன்னு கொஞ்சம் பேர் வாசிக்கிறாங்க, மோசே எழுதினதுன்னு கொஞ்சம் பேர் வாசிக்கிறாங்க, தாவீது எழுதினது வாசிக்கிறாங்க. யார் எழுதல? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி எழுதினாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கிறப்ப இந்த பரபாஸ் என்னும் ஒரு சம்பவம் உள்ள வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு பரபாஸ் அண்ட் ஜீசஸ். பரபாஸ் மற்றும் இயேசு. எல்லாம் சொல்லாமா? பரபாஸ், பரபாஸ், இயேசு. எத்தனையோ சம்பவங்கள்ல ஆண்டவர் நிறைய பேரோட நேம கூட மென்ஷன் பண்ண மாட்டார். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. கானானிய ஸ்திரீன் இருக்கும், சமாரிய ஸ்திரீன் இருக்கும், இன்னொரு இடத்துல விபச்சாரத்தில் பிடிபட்ட, அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. ஒருவன் வந்து அப்படின்லாம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல பரபாஸ் அப்படின்னு பேரே இருக்குது. என்னமோ இதுல இருக்குது. இதுல என்னமோ போன வாரம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது அங்க வீட்டில் காலையில வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்கு இதன் மூலமாய் இடைப்பட்டார். இந்த இடத்துல நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சது என்னன்னா, பிள்ளைகளை எடுக்கிறார்கள் பெற்றோர்கள். தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றப்ப நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து, நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி ஸ்கூலில் போய் விட்றப்ப கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. ஸ்கூலில் போய் விட்றப்ப ஸ்கூல் வாசலில் நீங்கள் உங்கள் பிள்ளைய விட்றீங்க. விட்றப்ப ஒரு மோசமான ஒரு பையன், அவன் ட்ரெஸ்ஸு சரியில்லை, அவன் ட்ரௌசர் சரியில்லை, யூனிஃபார்ம் சரியில்லை, ரொம்ப மோசமானவன், ஆள் பயங்கர பாவி மாதிரி இருக்கிறான். அந்த பையனோட உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ போய் சேர்ந்து கிளாஸுக்குள்ளே போனால் உங்களால் ஏற்றுக்க முடியுமாங்க? முடியுமா? நிச்சயம் முடியாது, கண்டிப்பாக முடியாது. உங்கள் பையன் ஒன்றும் உங்கள் பையனோ பொண்ணோ அவனோட தப்பு செய்யலை, உங்கள் பையனோ பொண்ணோ அவனோட கை கோத்துட்டு போல, கூட தான் நடந்து போகிறாங்க. கிளாஸ் வரைக்கும் எப்படி தான் போகிறாங்க? கூட தான் நடந்து போகிறாங்க. உங்கள் மனசால ஏற்றுக்க முடியுமா? மனசை அடிச்சுக்கும். அவ்வளோ ஆசைப்பட்டு வளர்த்த புள்ள, பணம் கட்டி இந்த ஸ்கூலில் சேர்த்தேன், செலவு பண்ணி யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தேன், எல்லாத்தையுமே செய்கிறேன், யாரோட சேர்ந்து நடந்து போகிறான்? ஒரு மோசமான ஒரு பையனோட நடந்து போறானே நமக்கு தோணுமே. தம்முடைய சொந்த பேரான குமாரனை, ஒரே பிதாங்க, பல பிதாக்கள்லாம் கிடையாது, ஒரே பிதா ஒரே குமாரனை சிலுவையில் அறையும்படி உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப அந்த ஒரே பேரான குமாரன் யாரோட தெரியுமா நின்றுட்டு இருக்கிறாரு? பரபாஸ்ன்ற ஒரு பெரிய, நம்ம ஸ்லாங்ல சொன்னோம்னா ஒரு பொறுக்கியோட நின்று இருக்காரு. அப்படியே ஓப்பனா சொன்னா ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடோட நிக்கிறாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே பேரான குமாரன், ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு. ஒன்லி பிகாட்டன் சன். அந்த ஒரே பேரான குமாரன் சிலுவையில் அறையப்பட போறதுக்கு முன்னாடி கெத்செமனேல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய. அந்த ஜெபம் பண்றதுக்கு ஒரு கடவுளுங்க அவர் ஏங்க அந்த ஜெபம் பண்ணணும்? ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் என்கின்ற ஒரு அமெரிக்கன் பிரசங்கியாளர் சொல்லுகிறார், ஆதாமில் இருந்து கடைசி சாக போகிற இந்த உலகம் அழிய போது கடைசி அந்த மனுஷன் தான், இதுக்கப்புறம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு எந்த மனுஷன் இருக்கிறானோ, ஆதாம்ல இருந்து அந்த கடைசி மனுஷன் வரைக்கும் இருக்கிற எல்லாரோட பாவமும் இயேசுவுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல பிதா காமித்தாராம். இயேசுவுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல பிதா ஒட்டுமொத்த பாவத்தையும் ஒட்டுமொத்த சாபத்தையும் பிதா இயேசுவுக்கு முன்பாக காண்பித்தா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. உடனே தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். கை தட்டலாமா இயேசுவுக்கு? ஹல்லேலூயா. தேவதூதர்கள் வந்து பலப்படுத்துறாங்க, எல்லாம் ஓகே. இந்த பரபாஸ் என்பவன் ஏன் வர வேண்டும்? அப்பதான் ஆண்டவர் எனக்கு ஒரு 3 காரியத்தை உணர்த்தினார், வெளிப்படுத்தினார். 3 விதத்திலே இயேசு நிறுத்தப்பட்டதை நான் பார்த்தேன். பரபாசோட நிறுத்தப்படுகிறார். அந்த நிறுத்தப்படுகிற ஸ்தானம்
3 விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் எதை பேச போகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து, எல்லாரும் டிவியை பார்க்கலாம், எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பரபாசோடு நிற்கப்பட்ட பொழுது ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். Placed as a symbol of disappointment. ஏமாற்றத்தின் சின்னமாய் இயேசு கிறிஸ்து பரபாசோடு நிறுத்தப்பட்டார். ஏன் தெரியுமா அதை நான் சொல்றேன்? அதே மத்தேயு 27:15 வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஓகே, எல்லாரும் பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடு. ஓகே, முதலாவது பாயிண்ட், ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். இந்த 15வது வசனம் என்ன தெரியுமாங்க சொல்லுது? காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது தேசாதிபதி கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. என்னது இது? பண்டிகை தோறும். அண்டர்லைன் பண்றவங்க அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதுல இருந்து அந்த விஷயமே வருது. பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமா இருந்தது. இந்த 2 வார்த்தையை நல்லா கவனிங்க. பண்டிகை தோறும், ஃபெஸ்டிவல் சீசன் அப்பெல்லாம் தேசாதிபதிக்கு வழக்கம். வழக்கம்னா என்னங்க? இந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ச்சியா நடக்குது, கண்டினியூஸா நடக்குது, சைமல்டேனியஸா நடக்குது, அதை மாற்றவே முடியாது. அதை இப்போ கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னா, கிறிஸ்மஸ் அப்படின்னாலே என் மைண்டில் என்ன வரும்னா, ஆமாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வரும், அந்த நைட் கேரல்ஸ் வரும், அந்த நைட் சர்வீஸ் வரும். நைட் சர்வீஸ் முடிச்சு அந்த 3 மணி 4 மணிக்கு அப்படியே அரை தூக்கத்தோட தூங்காமலும் காலையில் எழும்பி புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கள் ஆச்சி வந்து எனக்கு குலோப் ஜாமுன் செய்வாங்க. அந்த குலோப் ஜாமுனை சாப்பிட்டுட்டு காலையில் இட்லியும் சிக்கனும் இருக்கும். என்ன இருக்குங்க? இது வழக்கம். இது என்னது? மாறவே மாறாது. இது வந்து ஒரு வழக்கம். இது வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவா வருது. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, 2 பேரை வந்து பிலாத்து நிறுத்திட்டார். நல்லா கவனிங்க, 2 பேரை நிறுத்திட்டார். இங்கிட்ட இயேசு, இங்கிட்ட பிலாத்து, சாரி பரபாஸ். இயேசு பரபாஸ் 2 பேரும் நிறுத்திட்டாங்க. பண்டிகை தோறும் எது தெரியுமா வழக்கம்? ஜனங்கள்லாம் சேர்ந்து இவனை விடுதலை பண்ணுங்க, இவனை விடுதலை பண்ணுங்கன்னு யாரை சொல்றாங்களோ அவனை விடுதலை பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் நிற்கிறார், பரபாசும் நிற்கிறான். ஜனங்கள் எல்லாம் யாரை தெரியுமா செலக்ட் பண்ணாங்க? பரபாசை செலக்ட் பண்ணாங்க. வழக்கத்தின்படி அது நடக்கிறதுங்க. யாரு சொன்னாலுமே விடுதலை பண்ணிடுவாங்க. எங்க இயேசு கிறிஸ்து எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாரு, ஏன் ஒருத்தன் கூட இயேசுவை செலக்ட் பண்ணலையா? இந்த பண்டிகை தோறும் அப்படின்றது எதோட தெரியுமா கனெக்ட் ஆகுது? யோவான் 5வது அதிகாரம் 9வது வசனம், யோவான் 9வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோவான் 5:9, யோவான் 9:14, லூக்கா 13:16, மார்க்கு 2:23. இந்த 4ஐயும் எடுத்துக்கங்க. பண்டிகை தோறும் இப்ப இதை வாசிக்க போறோம். யோவான் 5:9 முதலாவது வாசிப்போம். இதுல எதை திரும்ப நீங்க அண்டர்லைன் பண்ணணும்? அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அந்த நாள் பண்டிகை நாள் கிடையாது, அந்த நாள் ஓய்வு நாள். அடுத்த வசனம் சொன்னேன்ல, யோவான் 9:14. யோவான் 9:14 வசனம் சொல்லுது, இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள். முதல்ல படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்ன நாள் ஓய்வு நாள். சேர் உண்டாக்கி கண்கள்ல பூசி கண்ணை திறந்த நாள் ஓய்வு நாள். அடுத்து லூக்கா 13வது அதிகாரம் 13வது வசனம், சாரி 16வது வசனம். லூக்கா 13:16. லூக்கா 13:16 சொல்லுது ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல 18 வருஷமாய் இப்படியே இருந்தாங்க, நிமிர முடியாத கூனி,
ஓய்வு நாளில் போய் சுகப்படுத்துறார். அடுத்து கடைசியாக இதை வாசிடுவோம், நிறைய இருக்கு, நான் ஒரு சாம்பிளுக்கு 4 எடுத்தேன். மார்க் 2:23 போதும். கடைசி என்ன தெரியுமா? இதுதாங்க அல்டிமேட்டு. பயிர் வெளியே போறார். ஓய்வு நாள் அப்ப பயிர் வெளியே போறார். அங்கிட்டு போறப்ப நம்ம ஆளுங்க இருக்கிறாங்களே சீசர்கள், படபடன்னு விட்டு மேய்ஞ்சிட்டாங்க, கதிர்களை விட்டு தின்றாங்கன்னு போட்டிருக்குது. சடசடன் விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்ச நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். எல்லாம் வேதத்தை இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார் என்பதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். பண்டிகை தோறும் வழக்கம் என்னன்னா விடுதலை பண்ணணுங்க. பண்டிகை தோறும் ஃபெஸ்டிவல் அப்பெல்லாம் விடுதலை பண்ண வேண்டும் என்பது வழக்கம். விடுதலை பண்ண வேண்டும் என்பது நியமிக்கப்பட்டது. விடுதலை பண்ண வேண்டும் என்பது எவனும் மாற்ற முடியாதது. ஆனா ஓய்வு நாள்ல ஒண்ணுமே பண்ணக்கூடாது என்பது வழக்கம். சாபத் டே, ஓய்வு நாள்ல யூ ஷுட் நாட் டு எனிதிங். நீ எதுவுமே பண்ணக்கூடாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த இருக்கிற டேபிள இங்கிட்ட நவுத்த கூடாது. ஓய்வு நாள்ல ஓய்வு நாள்ல எதுவுமே பண்ணக்கூடாது. டேபிள நவுத்த கூடாது. இன்னும் ஒரு யூதர் சொல்றாரு, ஓய்வு நாள் அப்ப கண்ணாடி பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா கண்ணாடி பார்த்தா அங்கங்க வெள்ள முடி இருக்கு தெரிஞ்சிடும், வெள்ள முடிய புடுங்கிடுவோம், அது ஒரு வேலை செய்யறதுக்கு சமானமாயிரும், அதனால கண்ணாடி கூட பார்க்க மாட்டோம் அப்படின்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாள்ல திமிர்வாதக்காரன் என்ன செய்யறாரு? கட்டில எடுத்துட்டு போன்றாரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. அப்புறம் கண்ணு தெரியாத குருடன் வரான், கண்ணு தெரியாத ஒரு பார்வை இல்லாதவர் வரார். வேணும்னே யோசிச்சு பாருங்க, வார்த்தையினால உலகத்தை உண்டாக்குனவருங்க. வேணும்னே கீழே குனிஞ்சு மண்ணை எடுத்து அதுல உமிழ் நீரை போட்டு சேர் உண்டாக்கி அவன் கண்ணுல பூசுறாரு. சுத்தி இருந்தவனுக்கு காட்டுறாரு, நான் வேலை செய்யறேன்டா இன்னைக்கு அப்படின்றாரு. ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுங்க. ஆனா சுத்தி இருந்தவனுக்கு இவர் சேர் எடுத்து விவசாயி மாதிரி உழுது கண்ணுல பூசுறாரு. பூசி ஓய்வு நாள்ல சுகத்தை தராரு. திமிர்வாதக்காரனை எழுப்புறாரு, குருடனுக்கு பார்வையை தராரு. 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்த அந்த ஒரு கூனியை ஓய்வு நாள் அன்னைக்கு தான் போய் சுகப்படுத்துறாரு. இவ்வளோத்தையும் செஞ்சிட்டாரு. இதை விட அட்மோஸ்டா நான் எதை தெரியுமா பார்க்குறேன்? சாப்பிட்டதுங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு படபடன்னு போய் நம்ம ஆளுங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டப்போ போய் சப்போர்ட்டுக்கு நின்னார். சாப்பிட்டா என்ன? இப்ப ஓய்வு நாள்ல சாப்பிட்டா தாவீதை ரெஃபரன்ஸ் கில்பர், ஆசாரியன் தவிர சாப்பிட்டாங்களே, வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்றாரு. இவ்வளோத்தையும் ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் செய்யக்கூடாத எல்லாத்தையும் ஓய்வு நாளிலே ஜனங்களுடைய நன்மைக்காக செய்தார். ஆனால் ஒருத்தர் கூட பண்டிகையில ஒருத்தர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இயேசுவை விடுதலை பண்ணுங்க சார், அவர் என் கண்ணை திறந்தார், இயேசுவை விடுதலை பண்ணுங்க சார், அவர் என்னை கட்டில இருந்து நடக்க வச்சார், இயேசுவை விடுதலை பண்ணுங்க சார், எவ்வளவோ நல்லது பண்ணாருன்னு ஒருத்தன் கூட அவரை கை நீட்டலங்க. ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். He placed as a symbol of disappointment. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே பேரான குமாரன் ஏமாற்றத்தின் சின்னமாய் பரபாசோடு நிறுத்தப்பட்டார். எதற்காக இயேசு அப்படி நிறுத்தப்பட வேண்டும்? எதற்காக? ஓய்வு நாளிலே தேடி நம்ம இந்த நிலைமையில இருந்தோம் வைங்க, ஓய்வு நாள்ல ஒரே ஒரு ட்ரெஸ் யாருக்காவது நம்ம எடுத்து கொடுத்துருக்கட்டும், அந்த ஆள் யாராவது நம்மளை தப்பா பேசுறப்ப நமக்கு சப்போர்ட் கேட்கலன்னா மரண பரியந்தம் யாருக்குமே நான் உதவி செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனா இவர் ஓய்வு நாளில் போய் உதவி 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 உதவின்னு செஞ்சு ஒருத்தன் கூட பண்டிகை நாளில் இவரை செலக்ட் பண்ணல. எதற்காக அவர் ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவருடைய வருகை வரையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஏமாற்ற அடையக்கூடாது என்பதற்காக. கைதலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் முழுமையா ஏமாற்றப்பட்டார். 100% ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். காரணம், நான் எந்த சூழ்நிலையும் ஏமாற்றம் அடையக்கூடாதுங்க வாழ்க்கையில. இந்த வருஷம் நடக்குமா அந்த வருஷம் நடக்குமான்னு நிறைய வருஷம் போயிடுச்சு. நிச்சயமாய் நீ ஏமாற்றப்பட மாட்டாய், நிச்சயமாய் நீ ஏமாந்து போக மாட்டாய். ஏனால் உன்னுடைய எல்லா ஏமாற்றத்தையும் ஒரே பேரான குமாரன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா.
ஏமாற்றத்தின் சின்னமாய் இயேசு நிறுத்தப்பட்டதற்கு காரணம் நான் ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக. எல்லாரும் நான் சொல்லாமா, இயேசு இயேசு ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டது, நான் ஒருபோதும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதற்காக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே விடுதலையாக்கினார். பண்டிகை நாளில் அவரை ஒருவரும் விடுதலை செய்ய முன்வரவில்லை. ஆனால் நமக்காக அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். எனக்காக, உனக்காக. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்குமா, கீழே பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டது 2 வாரம் இருக்குமா, 2 வாரத்துக்கு முன்னாடி கீழே சண்டே கிளாஸ்லாம் ஜோக்கு கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் படுத்தி அதை ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். சண்டே கிளாஸில் மூவி சண்டே அப்படின்னு வச்சு பேஷன் ஆஃப் கிரைஸ்டோட ஒரு மிட் பார்ட்டை மட்டும் போட்டு காமிச்சு அநேக பிள்ளைகள் இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனோட இம்பேக்ட் எதில் தெரியுமா தெரிஞ்சு, அடுத்த வாரங்களில் நிறைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்கள் எந்த படத்தை போட்டு காமிச்சிங்களோ வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பிள்ளைங்க இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக அவர் ஏமாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக ஏமாந்து போனவராய் நிறுத்த. அவர் ஏமாந்து போனவர் கிடையாது சார். வானம் அவரது, பூமி அவரது. வானத்தை ஜானளவாய் பிரமாணித்தார். வானத்தை இத்தனை ஜான்னா நீ அப்படின்ட்டார். நானா இருந்தேன்னா பரபாஸ் நிக்கிறப்ப பூமி பிளந்து உள்ள போடா, அப்ப தெரிஞ்சிருக்கா நான் யாருன்னு அப்படின்னு இருப்பேன். நிறுத்தப்பட்டார். அந்த நிறுத்தப்பட்டார்ன்றப்ப அப்படியே அதிரனுங்க. சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட், ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார், சிம்பிள் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். இரண்டாவது பாயிண்ட், குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார், பிளேஸ்ட் அஸ் a கிரிமினல். கிரிமினல் யாருங்க சொல்லுவாங்க நம்ம ஊர்ல? இயேசு கிறிஸ்து நிறுத்தப்பட்ட அந்த நிலை, குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார். மார்க்கு 15வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயுல வந்து பரபாசோட ஸ்டேட்டை போடல, மார்க்ல இருந்து வாசிப்போம். மார்க்கு 15வது அதிகாரம் 7வது வசனம். ஓகே, அப்போதான் 15:7. கலகம் பண்ணி, யாரு இந்த பெரிய நீதிமன்றம் இருக்கார் பாருங்க, பரபாஸ். இந்த ஆளை பத்தி இதுல போட்டிருக்குது. கலகம் பண்ணானா, என்ன பண்ணானா? கலகம் பண்ணானா. கலகம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கலகத்துல என்ன வேற செஞ்சிட்டானா? கொலை செய்தான். ஃபர்ஸ்ட் கலகம் பண்ணா, கலகம் பண்ணது மட்டும் இல்லாம கலகத்துல கொலை செய்தான். கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அதற்காக காவல் பண்ணப்பட்டான். எல்லாரும் வேதத்தை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார், குற்றம் செய்தவராய் நிறுத்தப்பட்டார். இந்த பரபாசையும் இயேசுவையும் ஒரு 4 பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட் கிட்ட 2 பேரையும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஒரு 4 பாயிண்ட் இந்த பரபாசையும் இயேசுவையும். இந்த பரபாஸ் என்பவன் ஒரு உயிரை கொலை செய்தவன். நான் சும்மா ஒரு உயிர்ன்றேன், எத்தனை உயிர்னு சரியா தெரியல. கலகம் பண்ணி கலகத்தில் கொலை செய்ததுன்னு தான் போட்டிருக்குது. பரபாஸ் என்பவன் உயிரை கொலை செய்தவன், ஜனத்தை கொலை செய்தவன், ஒரு ஹியூமனை, ஒரு மனுஷனை கத்தி எடுத்து குத்தியோ அடிச்சோ கொன்னவன் பரபாஸ். ஆனா இந்த பரபாஸ் பக்கத்தில் நிக்கிற இயேசு ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவருங்க. கல்லை எடுத்துட்டு விபச்சாரம் பண்ண அந்த ஸ்திரீயை கையங்களவமா பிடிச்சிட்டு வந்தான். சும்மா பிடிக்கல, பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப, பாவம் நடந்துட்டு இருக்கப்ப அப்படியே கப்புன்னு பிடிச்சி தூக்கிட்டு வந்தான் இயேசு கிட்ட. அவளை கொலை செய்யும்படி கூட்டு வந்தார்கள். கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தால், அந்த பிரசங்கம் யூடியூப்ல வரும், அதை ஃபுல்லா கேட்டு பாருங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் தப்புன்னு உள்ள என்ட்ரி கொடுத்து கீழே குனிஞ்சு எழுதி எல்லாரையும் துரத்து விட்டார். அவளுக்கு ஜீவனை தப்பிச்சு போக வச்சிட்டார். நம்மளும் ஒன்று சொல்லுவாங்க, உயிர் என்னமா உயிர் பிச்சையா? இவர் உயிர் பிச்சையெல்லாம் தரல, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். ஆனா இந்த பரபாஸ் என்பவன் உயிரை எடுத்தவன், கொலை செய்தவன். இரண்டாவது, இந்த பரபாஸையும் இயேசுவையும் நான் கம்பேர் பண்ணப்ப எதை பார்த்தேன்னா, இந்த பரபாஸ் என்பவன் கலகக்காரன். வசனமே போட்டிருக்கிறது 15:7, கலகம் பண்ணி.
இந்த பரபாஸ் என்பவன் யாருங்க? கலகக்காரன், பிரச்சனையை உண்டு பண்றவன், கலகத்தை உண்டு பண்றவன். ஒரு சில நம்ம ஆட்கள் சொல்லுவாங்களே, இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானாலே என்ன வந்துடும்? கலகம் வந்துருங்க. இவன் நுழைஞ்சானாலே என்ன வந்துடும்? கலகம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க குடும்பம். ஒரு சில குடும்பத்தில் ஒரு சிலர் அப்படிதாங்க போடுறாங்க. நல்லா போயிட்டு இருக்குது, சடார்னு உள்ள பூந்துடுறா, அதுக்கப்புறம் குடும்பமே கலவரம் ஆயிருது. ஆமா, சரி, கலகக்காரன், கலகம் பண்றவன் பரபாஸ். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவர். என்னுடைய சமாதானத்தையே உனக்கு, அது உலகம் தர மாதிரி இருக்காது. ஒருத்தனும் உன்னை விட்டு எடுத்து போடவும் முடியாது. நமக்கு மட்டுமா தராரு? உன் பிள்ளைகளின் சமாதானம், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். டெய்லி காலையில் எழும்பி சொல்லுங்க, என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்கு, சமாதானம் நதியை போல புரண்டு ஓடுமா உன் அலங்கத்திற்குள்ளே, அரண்மனைகளுக்குள்ளே. அவருங்க நிக்கிறவர் அரண்மனைகளுக்குள்ளே சுகத்தையும் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை தரவர். ஆனா ஜனங்கள் பரபாசை விடுதலை பண்ணும், பரபாசை விடுதலை பண்ணும் கத்துன ஆளு கலகக்காரன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது இதிலேயே சொன்னேன், உயிரை கொலை செய்தவன், ஆனால் இவர் ஜீவனை தருகிறவர். இரண்டாவது அதிலே சொன்னேன், இவன் கலகக்காரன், சண்டை முற்றவன், பிரச்சனையை உண்டு பண்றவன், போராட்டத்தை உண்டு பண்றவன். ஆனா இவர் சமாதானத்தை தருகிறவர். அடுத்து அதே இதிலே இவன் பரபாஸ் என்பவன் காவல் பண்ணப்பட்டவன், காவல் பண்ணப்பட்டவன். பிரச்சனையில மாட்டி இவனை பிடிச்சிட்டு போய் உள்ள உட்கார வச்சாங்க. காவல் பண்ணப்பட்டவன் பரபாஸ். ஆனால் இவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லுவார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்? யாராவது இதை நம்ம சொல்ல முடியுமாங்க? சுத்திலும் தேடுவோம், அவன் இருக்கிறானா இவன் இருக்கிறானா. ஏன்னா அவனுக்குலாம் நம்ம பண்ண அக்கிரமம் தெரியுமே. சொல்லிட்டோம்னாக்கா அவன் சொல்லிடுவான், எனக்கு தெரியும் உன்ட்ட பாவம் இருக்கு அப்படின்னு கை தூக்கிட்டு வந்துடுவான். ஆனா இயேசு கிறிஸ்து தைரியமா ஒரு இடத்துல இருந்து பேசுறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியுன்றாரு. ஒரு பாவமே இல்லாதவர், ஒரு பிரச்சனையுமே இல்லாதவர், ஒரு ஃபால்ட்டுமே அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த பரபாஸ் காவல் பண்ணப்பட்டவன். அடுத்து கடைசி, பாவத்திலேயே வாழ்கின்ற பாவி இந்த பரபாஸ். இவனை இப்ப ரிலீஸ் பண்றாங்களே, பரபாசை விடுதலை பண்ணும், பரபாசை விடுதலை பண்ணும், கத்தி கூச்சல் போட்டு இவனை விடுதலை ஆக்கிட்டானுங்களே. போனோடனே அவன் என்னங்க பழியிட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுவானா? அந்த ஒரு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பேய் மாதிரியே கத்திட்டு வருவான். ஊன்ட்டு அப்படியே கத்திட்டு அப்படியே கீழே இறங்குவான். இறங்கணுன்னையும் அப்படியே போயிட்டு தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ண போறாரா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வச்சு மறுபடியும் போய் பிரச்சனை பண்ண போறவங்க பாவத்திலே வாழ்கின்ற பாவி. ஆனால் இவர் பிறப்பே பரிசுத்தமானது, பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆனவர். இவ்வளவும் இருக்குது. இவ்வளவுக்கு நடுவில் அவர் ஏன் தெரியுமா குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார்? இந்த பரபாசோட நிறுத்தப்பட்ட பொழுது குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார். குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டதனுடைய காரணம், நாம் எந்த சூழ்நிலையிலும் பிசாசு என்னும் குற்றவாளியோடு நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காக. பிசாசு என்பவன் குற்றவாளி, எல்லாரையும் குற்றப்படுத்துவான். அந்த பிசாசு என்னும் குற்றவாளிக்கு முன்பாக அந்த குற்றவாளியோடு நாம் நிறுத்தப்படக்கூடாது என்பதற்காக அவர் குற்றம் செய்தவராய் நிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:8. 1 Corinthians chapter 1 verse 8. 1 கொரிந்தியர் 1:8, முதலாவது அதிகாரம் 8வது வசனம். இந்த 1 கொரிந்தியர் 1:8 ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். 1 2 3 கோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாளில் ஒரு நாள் யார் வரப்போறா? இயேசு கிறிஸ்து வரப்போறார். இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் சந்திக்க போகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து என்னும் நாளிலே
நாம குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி என்னை நிலைநிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். எந்த தைரியத்தில் தெரியுமா சொல்றோம்? அவர் எனக்காக குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார். அல்லேலூயா. என் பாவத்தை மட்டும் அவர் சரி பண்ணலைங்க, என் சாபத்தை மட்டும் நீக்கல, என் வியாதியை மட்டும் நீக்கல, என் தோல்வியை மட்டும் நீக்கல. வரப்போகிற நாட்களில் ஒரு நாள் நான் மீண்டும் வருவேன். அந்த வருகையில என்னுடைய பிள்ளை, என்னை ஆராதிக்கிறவன், என்னை நம்புகிறவன் குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும். அதனால நான் இப்ப குற்றவாளியா நிக்கிறேன் என்றார். இன்னொரு வசனமும் இருக்கு. சங்கீதம் 34:22. சங்கீதம் 34:22. Psalms 34:22. 34:22 கரெக்ட். கர்த்தர் சில்வியாக்கா வாசிங்க. ஹalleluya, அல்லேலூயா. சத்தமா சொல்லாம அல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவன் மேலும், இந்த வசனம் எக்ஸ்ட்ரீமே போயிடுச்சு. நீ என்ன பண்ணிருந்தாலும் சரி, அவரை நம்ப ஆரம்பிச்சிரு, நீ குற்றப்பட்டு போக மாட்ட. அவரை நம்ப ஆரம்பிச்சிரு, ஒருவன் உன்னை குற்றம் சொல்ல முடியாது. அவரை நம்ப ஆரம்பிச்சிரு, உன் மேல தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் குற்றம் செய்தவராய் நிறுத்தப்பட்டார். முதலாவது பாயிண்ட்ல பார்த்தோம், ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். சிம்பிள் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். இரண்டாவது பாயிண்ட், குற்றவாளியாய் எல்லாரும் சொல்லாமா? குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார். பிளேஸ்ட் as a criminal. கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மூணாவது பாயிண்ட், உதவியற்றவராய் நிறுத்தப்பட்டார். பிளேஸ்ட் as a helpless. உதவியற்றவராய் நிறுத்தப்பட்டார். அதே மத்தேயு 27வது அதிகாரத்தில் கடைசியாய் வாசித்த வசனத்தை வாசிக்க போகணும். 24வது வசனம். 24வது வசனம். ம் 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 போதும். எல்லாரும் பைபிள் க்ளோஸ் பண்ணிடலாம். கடைசி, உதவியற்றவராய் பரபாஸ் முன்பாக நிறுத்தப்பட்டார். இந்த 24வது வசனத்துல வசனம் சொல்லுது, கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே. அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய பிரயாசத்தினாலே, முயற்சியினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. யார் முயற்சி பண்றா? பிலாத்து முயற்சி பண்றார். அந்த முயற்சியினால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று கண்டு இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கன்னு கையை கழுவிட்டாராம். பிலாத்து யாருங்க? பிலாத்துக்கு முன்னாடி போய் இயேசு ஏதாவது அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? ஒரு தேசாதிபதி. பிலாத்துக்கு இயேசு ஒரு அற்புதமும் செய்யல. பிலாத்து எங்கேயாவது இயேசுவோட பிரசங்கத்தை கேட்டாருன்னு பைபிள்ல இருக்கா? நிக்கோதேமு கூட கேட்டாருன்னு போட்டிருக்குது. நிக்கோதேமு ரகசியமா சீக்ரெட் பிலீவர் நைட்ல பேசிட்டு போனார். பிலாத்து இயேசுவோட என்கவுண்டர் பண்ணாருன்னு எங்கேயுமே போடல பைபிள்ல. ஆனா இந்த பிலாத்து அவ்வளவு பிரயாசப்படுறார். எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணணும், எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணணும், எப்படியாவது இவரை விடுதலை பண்ணணும். ஏன் தெரியுமா? யாக்கோபுக்காக லாபான் இடத்துல வெளிப்படுத்தினவர் இவருக்காக இவரோட ஒய்ஃப்ட அங்க அவங்கள்ட்ட காமிச்சிட்டார் ஆண்டவர். நேற்று இரவு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன். டு த லெவல் பெஸ்ட், லைக் எனிதிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. வெகு பாடுபட்டேன், அவர் நீதிமான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பிலாத்து எத்தனை முயற்சி தெரியுமாங்க எடுக்கிறாரு. மேலே நம்ம இப்ப வாசிக்க வேணாம், மேலே வாசிச்சோம்னா தெரியும். முதல்ல அவர் கேட்கிறாரு, யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாசையும் கிறிஸ்து என்ன பண்ணுகிற இயேசுவை, ரெண்டு பேரை நிக்க வச்சு கேட்கிறாரு, எவனை விடுதலை செய்யட்டும், யாரை விடுதலை செய்யட்டும்? தேசாதிபதிங்க, மிகப்பெரிய ஒரு ஆள். ரெண்டு பேர்ல யாரை விடுதலை செய்யட்டும் கேட்கிறார் மக்கள்கிட்ட. முதலாவது முயற்சிக்கு சரியான பதில் வரல. ஒருத்தர் வாயிலிருந்து கூட இயேசுன்னு வரல. ரெண்டாவது கேள்வி கேட்கிறாரு. இவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? கீழே இருக்கவங்களா, பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை. பரபாசை விடுதலை செய், இயேசுவை. இதையே ரைம்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க கீழே இருந்து. சரி, இவர் ஒரு முடிவு கொண்டார்.
பரபாசை விடுதலை செய்ய சொல்லிட்டீங்க. ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறாரு? இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? வாட் should I do for this Jesus Christ? இந்த இயேசுவை நான் என்ன செய்யறது? ரெண்டாவது கேள்விக்காவது கீழ இருந்து ஒழுங்கான பதில் வந்திருக்கலாம்ல. ரெண்டாவது கேள்விக்கா ஒருத்தர் இந்த இடத்துல துணிச்சல் உள்ளவன் இல்லையாங்க? ஒருத்தர் கூட இல்லையா? உமக்காக ஜீவனையும் தருகிறோம் நாங்கங்க. ஒருத்தர் கும்பல்ல இருந்து சத்தமா போட்டிருந்தா அந்த பைபிள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒருத்தர் கும்பல்ல இருந்து இயேசுவை சிலுவையில் அறையாத, இயேசுவை விடுதலை செய் அப்படின்னு கீழ இருந்து கத்திருந்தானா இந்த பைபிள்ல மென்ஷன் ஆகியிருக்கும். சிரேனே ஊராகிய அதெல்லாம் கூட மென்ஷன் ஆகியிருக்கே. ஒருத்தர் கூட சொல்லலைங்க. ரெண்டாவது கேள்விக்கும் பிலாத்துக்கு சரியான பதில் வரவில்லை. மூணாவது கேள்வி கேட்கிறாரு, எல்லாம் கத்துறான், கொலை செய் கொலை செய் கொலை. அதுல ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும். பேய் தான் அந்த வேலையை செஞ்சுச்சு. பிரதான ஆசாரியர்கள் உட்பட ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா ஜனங்களை ஏவி விட்டார்கள். ஜனங்களை என்ன செய்யறான்? ஏவி விடுறான். பேய் ஏவுது. சிமியோனை தேவாலயத்துக்கு போகும்படி யார் ஏவனா? பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை ஏவுறாரு. அந்த ஏவுதலுக்கு சிமியோன் இடம் கொடுத்து தேவாலயத்துக்கு போகிறாரு. இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்றார். ஆனா இவங்களை பேய் ஒரு மனுஷனுக்குள்ள பூந்து ஏவுது. இன்னைக்கு பேய் நிறைய பேரை ஏவுதுங்க. பேய் ஏவுறதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னாக்க காலம் தள்ள முடியாது. பேய் ஏவுறதை பார்த்து இயேசு கிறிஸ்து வேணா உதவியற்றவராய் தோற்றம் அளித்தார், ஆனா ஜெயித்தார். பேய் ஏவி எல்லாரையும் கத்த வைக்குது. சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். கொஞ்சம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே நிக்கிறார், ஹெல்ப்லெஸ். ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கும், the spirit of love and righteousness on the helpless babe. அதாவது ஒட்டுமொத்த பெரிய பெரிய விஷயம்லாம் உதவியற்ற குழந்தையின் மேலே வந்தது. பிறக்கிறப்பயே மரியாள் எப்படி பெற்றெடுத்திருப்பாங்க? நம்ம ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பிரசங்கியாளர் ஆகணும், அப்படி இது பண்றோம். ஆனா அந்த மரியாள் கண்ணுக்கு எதிரே பார்க்கிறாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு எதிரே பார்க்கிறாங்க. உதவியற்றவராய் தன்னுடைய மகன் நிற்கிறார். உதவியற்றவராய் இந்த இடத்துல நின்று இருக்கிறார். ஒரு ஒன்னாம் நபர் கல்பிரிட்டோட நின்று இருக்கிறார். ஒருத்தர் கூட அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வரல. அந்த சூழ்நிலையை எதற்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், எந்த சூழ்நிலையிலும் நமக்காக வானம் அடைக்கப்படக்கூடாது என்பதற்காக, எந்த சூழ்நிலையிலும் நாம் உதவியற்றவர்களாய் நிற்கக்கூடாது என்பதற்காக. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நமக்கு கொண்டிருக்கிற தைரியம். இந்த இடத்துல அந்த வசனம் ஏன் தெரியுமா அப்படி வருது? எப்ப நான் எதை அவருடைய சித்தத்தின்படி கேட்டாலும் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். ஏன் தெரியுமா சொல்ல முடியுது? எனக்காக உதவியற்றவராய் பரபாசோடு நிறுத்தப்பட்டார். ஒருத்தனும் அவருக்காக ஹெல்ப் பண்ணலைங்க. பல பேருக்கு இவர் ஹெல்ப் பண்ணார், பல பேருக்கு இவர். ஆனா பிளேஸ்ட் as a helpless. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். வானங்களை திறப்பார். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவின் இடத்துல பெற்றுக்கொள்வோம். நமக்கு ஆயிரக்கணக்கில் உதவி செய்வாங்கங்க. ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். இந்த இதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை லேகியோனுக்கு அதிகமா? 12 லேகியோன். அப்ப எத்தனை ஆயிரம்? 70. இப்பொழுது ஏசு என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப நான் அப்படி உட்கார்ந்து பிதாவே அப்படின்னு நான் வேண்டிக் கொண்டேன்னா 72,000 தேவ தூதர்கள் வருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் முழங்கால் போட்டு பிதாவே அப்படின்னு வேண்டிக் கொண்டார்னா 72,000 பேர் ஸ்பாட்லே சட 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 சடன்னு இறங்குவாங்க. அப்படிப்பட்டவர் உதவியற்றவராய் நிறுத்தப்பட்டார். தேவையாங்க? இப்படிப்பட்ட இயேசுவை தெரிஞ்சிருந்தா யாருமே பின்மாற்றத்துக்கு போக மாட்டாங்க. இப்படிப்பட்ட இயேசுவை தெரிஞ்சிருந்தா யாருமே இயேசுவுக்கு விரோதமா யோசிக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த சபையில இயேசு அதிகமா பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா.
உதவியற்றவராய் உனக்காக நிறுத்தப்பட்டார். எதற்காக என்றால், நீ எப்ப எந்த இடத்துல இருந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாலும் சரி, அவர் உனக்காக ஓடி வருவார். 72,000க்கு அதிகமான தேவதூதர்களை உனக்கு முன்னாடி அனுப்புவார். அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீங்க செய்யற வேலையிலிருந்து உங்களை அசால்ட்டா யாரும் தூக்கிட முடியாது. ஏன்னா யாரோட அம்பாசடரா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துங்க. என்ன தொட்டா அவருடைய கண்ணின் மணியை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உதவி அற்றவராய் நிறுத்தப்பட்டதனுடைய காரணம், நாம் அநேக உதவிகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். 3 பாயிண்ட் பார்த்தோம். முதலாவது பாயிண்ட், ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டார். இரண்டாவது பாயிண்ட், குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டார், placed as a helpless criminal. third point, உதவியற்றவராய் நிறுத்தப்பட்டார், placed as a helpless. இந்த இயேசு நமக்கு தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த இயேசு எனக்கு வேணும்ன்றவங்க மட்டும் நல்ல வலது கையை தூக்கலாமா? அல்லேலூயா. கையை கீழே போட்டுக்கலாம். இந்த இயேசுனுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன், இந்த இயேசுனுடைய வாழ்க்கைக்கு தேவை. குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் நாம் வாழ முடியும். ஒருவரும் நம்மை குற்றம் செய்ய முடியாது. ஒரு வசனம் இருக்கும், அப்பாயிண்ட் பண்ணது அவரு, குற்றம் சாட்டுறதுக்கு நீ யாரு? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. ஒருவரும் உங்களை ஏமாற்ற முடியாது. பணத்தை வாங்கி வச்சுட்டுலாம் ஏமாத்துறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, பரபாஸ் முன்பாக பரபாஸோடு நீர் நிறுத்தப்பட்டீர், ஏமாற்றத்தின் சின்னமாய். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. ஒருத்தனை ஏமாற்ற முடியாது. நன்மையை வச்சுட்டு அப்படி அப்படியெல்லாம் விளையாட்டு காட்ட முடியாது. நமக்குன்னு இருக்கிறது நமக்கு வந்து சேரும். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற வேலை உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். காரணம், அவர் ஏமாற்றப்பட்டார். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாதுங்க. ப்ரொசீட் பண்ணுங்க தைரியமா. அல்லேலூயா. உங்களுக்கென்று கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கின்ற மணமகன் மணமகள் உங்களுக்கென்று வந்து சேரும். அல்லேலூயா. யாரும் ஏமாற்ற முடியாது. நினைச்சிட்டே இருந்தங்க, ஏமாந்து போயிட்டங்க. நினைக்கிறது காய வைக்கிற பிசினஸே கிடையாதுங்க. ஏன்னா அவர் ஏமாந்துட்டாரு, நான் ஏமாந்து போக மாட்டேன். அல்லேலூயா. ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. யாரும் உங்களை உதவி அற்றவர்களாய் நினைக்க கூட முடியாது. ஏன்னா பரலோகமே எனக்காக வேலை செய்யுங்க. பரலோகத்திலிருந்து வராத நன்மை என்னிடம் தங்காது. பரலோகத்திலிருந்து வந்த நன்மை என்னை. இன்னைக்கு சாயங்காலமும் இதனுடைய தொடர்ச்சியை பேச போகிறேன். காலையில அந்த டாபிக் போடு. பரபாசும் இயேசுவும்னு பார்த்தோம், பரபாஸ் அண்ட் ஜீசஸ் அப்படின்னு. ஈவினிங் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பரபாசும் நானும் அப்படின்னு பேச போகிறேன். ஆண்டவர் ஈவினிங் ஒரு வேற விதத்திலே வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. கீபோர்டு கூட. இன்றைக்கு இந்த 3 எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். இந்த 3 காரியத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். பரபாஸ் என்னும் ஒரு சிறிய கதாபாத்திரம், சின்ன கேரக்டர், கம்மி ரோல் பிளேல தான் இருந்தார். கம்மியா வந்து நடிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய படத்துல, பெரிய இயேசுவோட படத்துல இந்த பரபாஸ்ன்றது வந்து ஒரு சின்ன கேரக்டரா தான் இருக்கும். ஆனா இந்த சின்னதுக்குள்ள இயேசு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிரியை செய்வார். உங்களை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆமென் சொல்லாமா? உங்களை ஒருவரும் உதவியற்றவர்களாய் நினைக்க கூட முடியாது. உங்களை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மால்கடல் போல் பேரண்டினார்
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிறு முதலாவது ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ குற்றம் சாட்டப்பட்டவராய் நிறுத்தப்பட்டீர், ஏமாற்றத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டீர், உதவியற்றவராய் நிறுத்தப்பட்டீர். எல்லாம் எனக்காக என்று விசுவாசிக்கிறோம். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் இவர்களை குற்றம் சாட்ட முடியாதபடி இவர்களுக்காக நீர் இறங்கி கிரியை செய்யும் கர்த்தாவே. ஒருவரும் இவர்களை உதவி அற்றவர்களாக நினைக்க கூட முடியாதபடி நீர் பரலோகத்திலிருந்து உதவியை கட்டளையிடுவீராக. My God shall supply all my needs. எல்லா தேவைகளின் பரலோகத்திலிருந்து 72,000க்கும் அதிகமான தேவதூதர்கள் மூலமாய் நீர் உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கைக்கூடி வரட்டும். தேவ தூதர்களுடைய உதவி திருமண காரியத்திலே திருஷ்டாந்தமாய் அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக. வேலை வாய்ப்பு உண்டாகட்டும், பொருளாதாரத்திலே உயர்வு உண்டாகட்டும், ஏமாற்றம் அடையக்கூடாது கர்த்தாவே. எத்தனையோ இடத்திலே வேலை தேடி தேடி அலைந்தும் இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு இவர்களை ஏமாற்ற முடியாது. பரபாசோடு நிறுத்தப்பட்ட போது ஏமாற்றத்தின் சின்னமாய் நீர் இருந்தீர். காரணம், நாங்கள் வெற்றியின் சின்னம் அடைய வேண்டும், நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் வாழ வேண்டும். வெற்றியை அனுபவிக்கிறோம். இதனால் நடைபெறுகின்ற மீதியான ஆராதனைகளிலும் நீர் வழி நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நம்முடைய வார்த்தை. இந்த உதவியற்றவர்னு மறுரூப அனுபவத்தையே பார்த்தாலுங்களே ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈவன் யோவான். ஆக யார் இருந்தாலும் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்கு பிளாத்து சொல்ல, நான் நினைச்சேன் அவனை விடுதலை ஆக்க முடியும். சும்மா இருப்பா, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆக இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் சதா காலமும் குற்றம் சாட்டுறான், கீழே தள்ளப்பட்டு போனான். கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் எதிர்பார்ப்பில் அவர் ஏமாற்றத்தை சந்ததினால் எதிர்பார்ப்பிலே நிறைவேற்றுவார். பரத்திலிருந்து உதவி வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழவை போல் ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. பூமியிலே சத்தியதேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் விசுவாசத்தை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆக மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரங்கள் எல்லா ஆழங்களிலும் அவருடைய நாமம் மேலாமல், இயேசுவே நாமம் மேலாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருகிறது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறது, குற்றங்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுவார். ஆமென்.